திருவள்ளூர் அருகே 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவத்தில் நீதி கேட்டு பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். குழந்தையின் உடல் வைக்கப்பட்டிருக்கும் ஸ்டான்லி மருத்துவமனையிலும் போராட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக திருவள்ளூரிலிருந்து செய்தியாளர் எழிலும், ஸ்டான்லி மருத்துவமனையிலிருந்து செய்தியாளர் கிறிஸ்துராஜனும் இணைந்திருக்கிறார்கள். முதலாவதாக செய்தியாளர் எழில், தற்போது அங்கு என்ன சூழல்? ஏற்கனவே அங்கிருப்பவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். காவல்துறையினர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தவும் முயன்றார்கள். தற்போது அங்கு என்ன சூழல்? அங்கிருப்பவர்களின் கோரிக்கை என்ன? வேதவள்ளி, கும்மிடிப்பூண்டி சிப்காட் பகுதியில் 3 வயது பெண் குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை செய்து அது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் அந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது இந்த பகுதியில் பாதுகாப்பு இல்லை, வடமாநிலத்தவர் இங்கு இருக்க வேண்டாம், இங்கிருந்து அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் கூறி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த குழந்தை நேற்றிரவு காணாமல் போனதாக தகவல் வந்ததை அடுத்து அங்கு தேடிய போது ஒரு வடமாநில இளைஞர் புதரில் அந்த குழந்தையை வீசிவிட்டு சென்ற நிலையில் அந்த குழந்தையை மீட்டு அங்குள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்ட போது மேல் சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள். இன்று காலையில் அது சிகிச்சை பலனின்றி அந்த குழந்தை உயிரிழந்தது. இதனைத் தொடர்ந்து அதாவது ஏற்கனவே உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிப்காட் காவல் நிலையத்தை அந்த பகுதி மக்கள் முற்றுகையிட்ட நிலையில் மீண்டும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிப்காட் வளாகத்தில் அந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது இந்த பகுதியில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏற்கனவே இந்த பகுதி முழுவதுமாக கிட்டத்தட்ட இந்த சிப்காட் கும்மிடிப்பூண்டி சிப்காட்டில் 300க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இருக்கிறது. இங்கே பல்லாயிரக்கணக்கான வடமாநிலத்தவர் வேலை செய்து வருகிறார்கள். அவர்கள் இந்த பகுதியில் தான் வசிக்கிறார்கள். ஆனால் இந்த பகுதியில் உரிய பாதுகாப்பு இல்லை. ஆனால் இந்த வடமாநில உயிரிழந்த குழந்தை வடமாநில குழந்தை என்றும், அதே போல அந்த பாலியல் வன்கொடுமை செய்தவரும் இந்த வடமாநிலத்தவர் என்றும், ஆனால் இந்த பகுதியில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி தான் தற்போது அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தான் தற்போது பொன்னேரி சாராட்சியர் அப்துல் ராசிக் அவர்கள் நேரில் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். இந்த போராட்டத்தில் தற்போது நம்முடைய இந்த பகுதியை சேர்ந்து இருக்கிறார். அவர்களிடம் கேட்போம், சார் என்ன நடந்தது இந்த போராட்டம்? சார், கும்மிடிப்பூண்டி ஒன்றியத்துக்கு உட்பட்ட புதுகும்மிடிப்பூண்டி ஊராட்சி, புதுகும்மிடிப்பூண்டி ஊராட்சியில் புதுப்பேட்டை என்ற ஒரு கிராமத்தில் நேற்று மாலை சரியாக 6 மணி அளவில் ஒரு குழந்தைக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுத்து கூட்டு போய் அழைச்சி போய் அந்த 3 வயது குழந்தை கற்பழிச்சிருக்கான். கற்பழிச்சது வாரன்னு சொன்னால் வடமாநில தொழிலாளி கற்பழிச்சது அந்த குழந்தையினுடைய பிறப்பு உறுப்பை சுத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுத்திருக்கான். திருவள்ளூர் அருகே 3 வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்றவர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டம் காலையிலேயே தொடங்கிய நிலையில் காவல்துறையினர் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இருப்பினும் மக்கள் தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து வருகிறார்கள். தற்போது சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையிலிருந்து செய்தியாளர் கிறிஸ்துராஜன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். கிறிஸ்துராஜன், ஒருபுறம் திருவள்ளூர்ல போராட்டம் நடைபெற்று வருகிறது, மறுபுறம் ஸ்டான்லி மருத்துவமனையிலும் போராட்டம் நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறதே, எவ்வளவு பேர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? அவங்களுடைய கோரிக்கை என்ன? உடலை பெற்றுக் கொள்வதற்கு என்ன நிபந்தனைகளை விதிக்கிறாங்க? நிச்சயமாக, அதாவது கும்மிடிப்பூண்டி பகுதியில் நேற்றைய தினம் ஒரு 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது. இந்நிலையில் அந்த குழந்தை முள்புதரில் வீசப்பட்ட நிலையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அவர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து அப்பகுதியுடைய பொதுமக்கள் கும்மிடிப்பூண்டி பகுதியிலும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வு அறையின் நுழைவாயிலின் முன்பு கட்சியினரும் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர் ரேணுகா தலைமையில் ஒரு 20க்கும் மேற்பட்டோர் நுழைவாயிலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக அவர்களுடைய கோரிக்கையானது பாதிக்கப்பட்ட குழந்தையினுடைய பெற்றோரை நாங்கள் சந்திக்க வேண்டும், அதே போன்று அவர்களுக்கு உரிய நிதி வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். வேதவள்ளி, 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் திருவள்ளூரிலும் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையிலும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி எழில் மற்றும் கிறிஸ்துராஜன்.